ஹலோ இது BTM Max. இப்போ ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல டிஸ்ப்ளேவை எப்படி நம்ம ரீப்ளேஸ்மென்ட் பண்றது? கவர்மெண்ட் லேப்டாப் மட்டும் இல்ல, மோஸ்ட் ப்ராபபிலி எல்லா லேப்டாப்புமே பாத்தீங்கன்னா இதே மெத்தட்ல தான் இருக்கும். பேட்டரியை வந்து டிஸ்கனெக்ட் பண்றது வந்து ரொம்ப சேஃபர் சைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை தான் பண்ணணும். உங்களுடைய டிஸ்பிளேக்கு சைடில் இருக்கிற அந்த ஃப்ரேம் தான் பார்த்தீங்கன்னா லாக் தான். ஸோ இதே மாதிரி நம்ம சுற்றி 4 சைடும் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லாக் ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்க்ரீனை நல்லா பின்னாடி பெண்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் ஃப்ரேம் பேனல் வந்து தனியாக வந்துடும். இப்போ இந்த லேப்டாப்பில் உங்களுக்கு 4 கார்னர்லையும் 4 ஸ்க்ரூ இருக்குது. தனியாக வந்ததுக்கப்புறமா பின்னாடி டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு டிஸ்பிளே மாற்றிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு டிஸ்பிளேவை லேப்டாப்பில் சேஞ்ச் பண்ணோம். ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தட் தான், ஆனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். அதுதான் விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் அந்த லாக் வந்து டக்குன்னு ரிலீஸ் ஆகாது, கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடச்சிரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம BTM Max ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் நாங்கள் என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.